கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். போதும். நாம் வாசித்த இந்த திருவார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மகன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு ராஜாவை துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு ராஜாவை துதிக்கிறோம். இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட திருவசனத்தோடு நீங்க எங்களோட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசு ராஜாவை துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் திருவசனத்தின் மூலம் இயேசு ராஜாவை நீங்க எங்களோட இடைப்படுத்த கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மறைபொருள் ரகசியத்தை நீங்கள் காண்பித்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்க காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லா துதிகளும் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்னது? உறவு ஏற்படுத்துது. உடன்படிக்கைனா சரியா சொல்லுங்க பாப்போம். உடன்படிக்கை என்றால் என்ன? எக்ரிமெண்ட்னா என்னது? இப்போ நமக்கு ஒரு நிலத்தை சொந்தமாக்கணும், ஒரு நிலத்தை சொந்தமாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அக்ரிமெண்ட், பத்திரம் பதிகிறது. இப்போ அதுக்கு பேர் தான் என்னது? உடன்படிக்கை. உடன்படிக்கையை ஏற்படுத்துவது. அப்போ இங்கே யார்கிட்ட உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர்? சொல்கிறத தெளிவாக கேட்குற மாதிரி கரெக்டாக சொல்லணும். அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறாரு? அந்த வசனத்தை வாசிங்க. அது ஏன் முறை யோசிக்கிறீங்க? வேலைக்குள்ள போனது யாரு? அப்ப நோவான்னு சொல்ல தெரியாதா? அதையே முறை யோசிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நோவா கூட உடன்படிக்கை பண்றார். நீங்க 17 வாசிங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும், கீழே வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச சந்துக்களையும் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும். இப்ப என்ன சொல்றாரு? இந்த பூமியின் மேல ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் இருக்க ஜீவ சுவாசம் உள்ள எல்லாருமே அழிந்து போகும். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஒரு எக்ரிமெண்ட் போடுறாரு நோவா கூட. என்ன அக்ரிமெண்ட் போடுறாரு? நீயும் உன்னோட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஒரு பேழையை செய்ய சொன்னாரு, உடன்படிக்கை பண்றாரு. நீங்க அதுல அழிந்து போகாத படிக்கு நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன்னுடைய குமாரனுடைய மனைவிகளும் அதிலே பிரவேசியுங்கள். சரி, இப்போ பேழைக்குள்ள பிரவேசிச்சிட்டாங்க. அதோட சேர்ந்து பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் ஜோடு ஜோடாக அந்த பேழைக்குள் பிரவேசித்தாங்க. இப்போ பூமியின் மேலே என்ன வந்தது? பூமியின் மேலே என்ன வந்துச்சு? மழை பெய்யாம வந்துருச்சா? இல்லை, ஜலப்பல்லைன்னா வெள்ளம்னா என்னது? மழை பெஞ்சது. அது வரைக்கும் மழை பெய்யல. அது வரைக்கும் பூமியின் மேல மழை பெய்யல. அப்ப நோவா சொன்னாரு, ஒரு பேழையை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. போய் கேட்டிருப்பாங்க எல்லாரும், எதுக்கு இவ்வளவு பெரிய பேழையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நோவாட போய் கேட்டிருப்பாங்க. அப்போ நோவா என்ன சொல்லியிருப்பாரு? நோவா என்ன சொல்லியிருப்பாரு? இந்த பூமியின் மேல மழை பெய்ய போகுது, மழை அதிகமா பெஞ்சு ஜலப்பிரளயம் வரப்போகுது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இந்த பேழையை செய்து கொண்டிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ஜனங்கள் நம்புனாங்களா? ஏன் நம்பல?
ஏங்க நம்மள அது வரைக்கும் மழை பெஞ்சதை யாரும் பார்க்கல. அப்ப நோவா சொன்னதாக உங்களுக்கு எப்படி தோன்றுனது? பைத்தியமாய் தோன்றுனது. இல்லாத காரியத்தை மழை பெய்ய போகுது, அது வந்து ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுதா, பெரிய பிரளயம் வரப்போகுதா, அதில் இவர் மட்டும் தப்பிக்கிறதுக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்லி நோவாவை என்ன பண்ணியிருப்பாங்க? ஏளனம் பண்ணியிருப்பாங்க, அலட்சியமா இருந்தாங்க. ஆனால் அப்படி ஒரு நாள் வந்தது, மழை பெய்ய தொடங்கினது. எத்தனை நாள் மழை பெய்ஞ்சா பூமியின் மேல? 40 நாள் இரவும் பகலும் விடாது மழை பெய்தது. வானத்தின் மதகுகள் திறந்து வானத்திலிருந்து தண்ணி ஊத்துனது. பூமியின் ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்தது. இப்ப பூமியின் கீழே இருந்தும் வெள்ளம் வந்துச்சு, வானத்தின் மதகுகளும் திறக்கப்பட்டு பூமியின் மேல கொட்டினது. கேட்கறதுக்கு அப்படி நடந்திருக்குமா? நம்ம நினைக்கிறோம் அப்படி தானே, வானத்திலும் தண்ணி கொட்டி இருக்குமோ? ஆனால் இப்போ நம்ம ஏன்னா வானத்தில் தானே மழை பெய்யுது, பூமியின் ஊற்றுக்கள். இப்போ பாருங்க, அன்னைக்கு வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியின் மேலே தண்ணி கொட்டினது. இன்னைக்கு இங்கேருந்து ராக்கெட்டுகளை ஏவி இங்கேருந்து போய் விண்கலத்தில் போய் இறங்கி ஆராய்ச்சி பண்ணி தண்ணி இருந்ததுக்கான அடையாளம் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்களா? அதை நம்ப வேணாம். வானத்திலிருந்து தண்ணி கொட்டுச்சுன்னா, மதங்கள் திறக்கப்பட்டதுன்னா அதை நம்பவே அந்த தண்ணி இருந்துச்சு. அதை நோவா காலத்தில் ஆண்டவர் திறந்து விட்டுட்டாரு, கீழே கொட்டிடுச்சு. இப்போ அங்கே மேலே தண்ணி இல்லை. போய் பார்க்குறேன், தண்ணி இருந்துச்சுனாக்க எப்படியாவது போய் செவ்வாய் கிரகத்தில் குடியேறி பொழைச்சிக்கலாம். இப்போ அந்த பயண தூரம் குறைஞ்சிருக்கான். நேற்று செய்தி வந்திருக்குது, முந்தி 1 வருஷம் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னா பயணம் பண்ணால் 1 வருஷம் போகணுமா. இப்போ 2 மாதத்தில் போயிடலாமா செவ்வாய் கிரகத்துக்கு. இப்போ தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே போய், தண்ணி இல்லாமல் பிழைக்க முடியாது, உனக்கு தெரியும். அதனால் தண்ணி இருந்தால் அங்கே போய் பிழைச்சிக்கலாம், எப்படியாவது செவ்வாய் கிரகத்தில் போய் குடியேறலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, வானத்தில் ஏறி உன் கூட்டை கட்டினாலும் நான் உன்னை விட தள்ளுவேன். அப்போ கர்த்தருடைய வேதத்தை வாசிருக்கவனும் தெரிஞ்சுக்கிட்டுருக்கேன், இந்த பூமியை ஒரு நாளைக்கு அழிக்க போறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுருக்கேன். இவன் பல ஆராய்ச்சியை பண்றான் பூமிக்கு அடியில. அதையும் சொல்றாரு, பாதாளத்துக்கு அடியில நீ போய் உன் படுக்கையை போட்டாலும் நான் அங்கேயும் இருப்பேன். இப்ப இது பழைய ஏற்பாட்டில் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணி, இந்த உடன்படிக்கையை நோவா கை கொண்டார். நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் கை கொண்டதினால் அவர்கள் காக்கப்பட்டார்கள். அப்ப அந்த பேழை என்கிற அந்த பேழைக்குள்ள இவர்கள் ஏறுகிற நிமித்தம் இவர்கள் காக்கப்பட்டார்கள். இப்ப புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாரு. என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்துறாரு? ஞானஸ்நானம் என்கிற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஏன் இந்த ஞானஸ்நானம்? எதுக்கு அந்த உடன்படிக்கை? பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியின் அழிவிலிருந்து நம்ம காக்கப்படணும். இப்ப அன்னைக்கு எப்படி ஜலப்பிரளயம் வந்து எல்லாத்தையும் வாரி போட்டதோ, அப்படியே இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தின் முடிவில இந்த அக்னியின் மேல என்ன, இந்த பூமியின் மேல என்ன வரப்போகுது தெரியுமா? அக்னி கொட்ட போகுது. அது எங்க இருந்து கொட்டும்? வானத்திலிருந்து கொட்டும், பூமியின் கீழே இருந்தும் வெடிக்கும். அதுக்கு அடையாளமாத்த எரிமலைகள் அங்கங்கே வெடிக்கிறது. வானத்திலிருந்து அக்னி கொட்டும். தப்பிக்க முடியுமா? அன்னைக்கு நோவாவின் பேழை தண்ணீரை மிதந்து எதை நோக்கி போனது? தண்ணீரை மிதந்து எதை நோக்கி போனது? வானத்தை நோக்கி போனது.
பேழைக்குள்ள ஏறிட்டாங்க. மழை வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது, வெள்ளம் பெருக 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 இந்த பேழை வானத்தை நோக்கி போனது. அவர்கள் காக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த பூமியில இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள். இந்த கோடான கோடி ஜனங்கள் தப்புவிக்கப்படுவதற்கு உலகம் முழுவதும் அநேக நோவாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார் கர்த்தர். நோவா என்றால் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நோவா என்றால் அர்த்தம் என்ன? நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவர்கள் நோவா என்று பெயரிட்டார்கள். இன்னைக்கு உலகத்துல அநேக நோவாக்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? ஜனங்களை தேற்றுவதற்கு. எப்படி தேற்றணும்? இந்த பூமிக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதிலிருந்து காக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் பேழையை நீங்கள் ஏறிக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். உலகத்திலே வந்த எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இப்போ புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்றாரு. என்ன பண்றாரு? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமும் புதிய உடன்படிக்கையும் பண்ணுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பாக அந்த பாத்திரத்தை எடுத்து, இது புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இப்போ புதிய உடன்படிக்கை அப்பதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஏற்படுத்துகிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் சபை காலத்திலே வாழுகிற நமக்கு இந்த பூமியின் மேல ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது. இந்த அழிவுல இருந்து காக்கப்படணும் அப்படின்னா நீ இயேசு கிறிஸ்து என்னும் வேலையிலே நீ ஏறிக்கொள், அவரை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்டால், உடன்படிக்கையை கை கொண்டால் நீ காக்கப்படுவாய். இந்த பூமி அக்னியில அழிக்கப்படும் போது மீட்டு கொள்ளப்பட்ட ஆத்மா முறை எங்க இருக்கும் தெரியுமா? மீட்டு கொள்ளப்பட்ட ஆத்மா எங்கே இருக்கும் தெரியுமா? மீட்கப்படும் ஆத்மா எங்கே இருக்கும் தெரியுமா? நீங்க மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து பின்பு உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எங்கே போவோம் தெரியுமா? பரதேசு என்கிற ஒரு இடத்துக்கு. அது எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? அது 3ஆம் வானத்தில் இருக்குது. அதுவும் மேலதான் இருக்கு. அப்ப இந்த அக்னியிலே நாம் அழியாதபடிக்கு நம்மை ஆண்டவர் மேலே கொண்டு போய் விடுவார். இந்த பூமி அக்னினாலே அழிக்கப்படும். ஆகவே நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் காக்கப்பட்டது போல இன்றைய நாட்களிலே பூமியில் இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்து போகாதபடிக்கு, எந்த ஒரு மனிதனும் அழிந்து போகாதபடிக்கு காக்கப்பட வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின்படி அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை விசுவாசித்து அவருடைய ஞானஸ்தானத்திலே பிரவேசித்து பாவ அறிக்கை செய்து விட்டுவிட்டு எவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கிறானோ அவன் காக்கப்படுவான். அவன் ஆபத்திலிருந்து காக்கப்படுவான். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்க உடன்படிக்கையை லேசாக எண்ண வேண்டாம், அற்பமாக எண்ண வேண்டாம். உலகத்திலே ஒரு பத்திரம் போட்டு விட்டால் அதை யாராலும், ஒரு அக்ரிமெண்ட் போட்டா யாராலும் மாற்ற முடியாது. அந்த அக்ரிமெண்ட்டுக்கே அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு போட்டு இருக்கிற அக்ரிமெண்ட் அது எவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிங்கள், இதே 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:19 வாசிங்க. சகல மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு வேலைகளை சேர்த்துக்கொள். சரி, இது சேர்த்துக்கிட்டாங்க. நோவாவோடு சேர்ந்து
அந்த ஜீவன்களும் காக்கப்பட்டது. வாசிங்க 17:4 வாசிங்க. 17:4 வாசிங்க. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். இந்த உடன்படிக்கை யாரு கூட பண்றாரு? ஆபிரகாமோட பண்றாரு. பண்ணின உடன்படிக்கை நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஆபிரகாமனுடைய சந்ததி. அப்ப ஆபிரகாமோட நிறைவேற்றின உடன்படிக்கையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அப்புறம் பாருங்க, ஆத்திராகமம் 6:4 வாசி. ஆத்திராகமம் 6:4 வாசி. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த, அவங்களுக்கு பரதேசியா தங்கியிருந்த அந்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சொந்தமா கொடுப்பேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினது உடன்படிக்கை நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். ஆகவே கர்த்தர் பண்ணுகிற எந்த உடன்படிக்கையும் கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அப்புறம் வாசிங்க, யாத்திராகமம் 24:7-8 வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. அப்ப அன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல பலி செலுத்தப்பட்ட அந்த இரத்தத்தை ஜனங்கள் மேலே தெளித்து நான் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை இதுவே. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மீட்கப்படுவதற்கு ஒரு பாவமில்லாத ரத்தம், ஆட்டுக்கடாவின் ரத்தம் தேவைப்பட்டது. அங்கேயும் இதன் மூலம் தான் உடன்படிக்கை பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு பாவமில்லாத ஒரு இரத்தத்தின் மூலம் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். யார் அந்த பாவமில்லாத இரத்தம்? யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய தேவ ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை அன்று தெளிக்கப்பட்டது. இன்று நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம். ஆகவே இந்த உடன்படிக்கை மேன்மையானது. இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார், நான் அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஞானஸ்நானத்தில் பிரவேசிக்கிற எந்த ஒரு ஆத்மாவும், இந்த புதிய உடன்படிக்கைக்கு உட்படுகிற எந்த ஒரு ஆத்மாவும் மீட்கப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உடன்படிக்கைகளை குறித்து நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் என்று இந்த கால வேளையில உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள், எபிரேயர் 10:16 வாசி. எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு நான் பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் இங்க பாருங்க, இங்கே ஒரு உடன்படிக்கையை பண்ண போறாரு. யாருக்கு? இஸ்ரவேலருக்கு மீண்டும் ஒரு உடன்படிக்கையை
அவர் பண்ண போகிறார். அதை குறித்து இந்த எபிரேயர் 10:16 சொல்லுகிறது. வாசிங்க எபிரேயர் 12:2 வாசிங்க, 12:24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் இப்ப புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? இயேசு கிறிஸ்துனுடைய பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்துக்கு நம்ம வந்துட்டோம். புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றின கர்த்தர் புதிய உடன்படிக்கையாக இருக்கிற நம்மையும் நமக்கு வாக்கு தந்த பண்ணின இந்த உடன்படிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 13:20-21 வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.